ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه تبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا إلا من تاب وآمن وعمل صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون شيئا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் சமுதாயத்தினுடைய பெண்கள் இன்றைய இளைய தலைமுறையினருடைய அவலங்களை நாம் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கடந்த மாதங்களாக நடந்த தேர்தல், அதை ஒட்டி கூட இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை ஒட்டி பேசியிருந்தால் யாருக்கோ ஓட்டு போட சொன்னதாக இங்கே சிலர் பரப்பிவிடுவார்கள். நமக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களித்து விட்டு போகுங்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்று இளைய தலைமுறை ஒரு நடிகனை ஆதரிக்கிறோம் என்ற பெயரிலே கடந்த சில மாதங்களாக அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் இந்த ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டிருந்தோம். எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலை இன்றைக்கு விளம்பரத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைமுறை, குறிப்பாக பெண்கள். ஒரு இளம்பெண், முஸ்லிம் பெண் நடனமாடி அதை ரீல்ஸாக வெளியிடுகிறார். அவர் நினைச்சான்னு சொன்னால் புர்கா போடாமல் கூட நடனம் ஆடலாம். ஆனால் அவளுக்கு தெரியும் புர்கா போடாமல் நடனம் ஆடி வெளியிட்டால் அது 10ஓடு 11. அவள் விரும்புவது ட்ரெண்டிங் இல்லையா? புர்காவோடு ஆடுனா உலகம் புறப்பை சேர்ந்துடும், அது பேசு பொருளாகும். இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய நம்முடைய பெண்களுடைய நிலை. புர்கா போட்டோம்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். புர்கா போடாமல் ஒரு நடிகனுடைய கூட்டத்துக்கு போனால் அது 10ஓட 11. புர்கா போட்டுட்டு போய் மீடியாக்களுக்கு முன்னால ஒரு அம்மா அழுகுது, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தும் கூட அவரை பார்க்க முடியலையேன்னு சொல்லி. இந்த காலத்தினுடைய மனோநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் ஒரு கிராமப்புற அரபி காபா முழுக்க அசுத்தத்தை பூசிட்டார். எப்பா காபால போய் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டப்போ அந்த ஆள் சொன்னார், ஒஹிப் அன் உதுக்கர ஒலவு பில்லானா, என்னை சபித்தாவது மக்கள் என் பேரை சொல்லிட்டா இருப்பானா இல்லையா? அடியோ இப்படி ஒருத்தன் பண்ணிட்டான், இப்படி ஒருத்தன் பண்ணிட்டான், நாசமா போகட்டும், இப்படி சபிக்கும் போதாவது என் பேரை சொல்லுவான்ல, அதுக்கு தான் செஞ்சேன்னா. இன்றைய தலைமுறை அப்படியே இதே தான். ஆலிம்கள் சபிப்பார்களே பயான்ல, பரவாயில்லை என் பேர் அதை ஒட்டி வருதில்ல. ஆலிம்கள் திட்டுவார்களே, அதுக்குத்தான் செய்கிறாங்க. இன்றைய தலைமுறையினுடைய ஈமானாக இருக்கிறதா அல்லது இவர்கள் முர்த்தத்தாகி விட்டார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு என்னை சபித்தாலும் கவலை இல்லை, ஒரு முஸ்லிம் பெண்மணி புர்காவோடு இப்படி செய்தான் என்று பேசப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இவர்கள் எல்லாம் இந்த இளைய தலைமுறை இத்தகைய ஆட்டம் பாட்டங்களில் ஈடுபடுது. அருமையானவர்களே, இன்றைய தலைமுறையின் நிலை மிகுந்த ஒரு கவலைக்குரிய விஷயம். எல்லாவற்றிலும் விளம்பரத்தை தான் யாரென்று அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அதற்காக ஏதாவது ஒரு பதிவு போடணும், எதையாவது பேச வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. அது சரியா தவறா, உண்மையா பொய்யா, மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இல்லையா, அதை பற்றி கவலை இல்லை. உலமாக்கள் பெரியவர்களுடைய அறிவுரைகள் உபதேசங்கள் அதெல்லாம் தேவையில்லை. ஏதாவது ஒரு பதிவு போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைய ரீல்ஸுகள் அதான், ஒரு நிமிஷத்திற்குள்ள ஏதாவது ஒன்று போடணும், உலகத்தாருடைய கவனங்களை திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு தலைமுறை இருக்குது. இப்போ IPL கிரிக்கெட் நடக்குது இல்லையா? நம்முடைய இன்றைய தலைமுறை ஒரு 10 டீம் விளையாடுதுன்னு சொன்னால் 10 டீம்லையும் விளையாடக்கூடிய அந்த 11 விளையாட்டு வீரர்களுடைய முழு வரலாறு உனக்கு தெரியும். அவன் பண்ண சாதனைகள் என்ன தெரியும், எல்லாருடைய பெயரையும் சொல்லுவான், அவனுடைய பிறப்பை சொல்லுவான் இல்லையா, அவனுடைய எல்லா தகுதிகளையும் சொல்லுவான். ஆனால் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் யாருப்பா அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டான்.
ஒரு காலத்திலேயாவது ஒரு 4 பேரை சொல்லுவான் கன்ஃபார்மா, அபூபக்கர், உமர். இன்னைக்குள்ள தலைமுறையில் அதுவும் தெரியாது. அந்த 4 பேர் பேர் என்ன அதை கூட சொல்ல தெரியாது தான் இன்றைய தலைமுறைக்கு. அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு அவ்வளவு மோசமாக ஒரு பிரச்சாரத்தில் பார்க்கிறோம். ஒரு முஸ்லீம் பெண் புர்கா போட்டுட்டு ஆடுது. சில நேரங்களில் நமக்கு சந்தேகம் வருது, உண்மையாலுமே ஆடுவது முஸ்லீம் பெண் தானா அல்லது மாற்று மத பெண்களை ஜோடித்து இப்படி ஆட வைக்கிறாங்களா, முஸ்லீம்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு காட்டுவதற்கு என்று நமக்கு நாமே சமாதானம் தேடுறோம். ஆனால் உண்மை என்னன்னா அது முஸ்லீம் பகுதி தான், முஸ்லீம்களுடைய தெரு தான், ஆடுவது முஸ்லீம்கள் தான் ஆடுறாங்க. இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். நீங்கள் யாருக்கோ ஓட்டு போட்டதற்கு அல்ல. ஏன்னா நம்ம யாருக்கும் வக்காலத்து வாங்க போறதும் இல்லை. என் மாணவர்கள் கூட கேட்டாங்க, யாருக்கு ஓட்டு போறது? எப்பா உலமாக்கள் இந்த அணிக்கு போடுங்கன்னு சொல்றாங்க, யாரும் நல்லவங்க இல்லை இல்லையா? இவனுக்கு ஓட்டு போட்டு நாளைக்கு அல்லாட்ட கேட்ட, அல்லா கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே இன்றைக்கு அநியாயக்காரர்கள், ஊழல்வாதிகள் இல்லையா, மதுபானங்களை திறந்து விடக்கூடியவர்கள். நாம வேற தீமைக்கு பதிலாக இவர்களும் கெட்டவர்கள். ஓட்டுங்கிறது ஒரு ஷஹாதத், சாட்சியம். இந்த சாட்சியம் நல்லவனுக்கு தான் கொடுக்கணும், யாரும் இல்லைதான். வழி இல்லாமல் போடுகிறோம். யாருக்கு போடுறோமோ அதுக்கே 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு போடப்பான்னு. அதனால தான் நான் போன வாரம் பேசலன்னு சொன்னேன். இல்லைனா இந்த அவலங்களை எல்லாம் ஒரு மாசமா பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பெண்களுக்கு தாய் தந்தையர் இருக்கிறாங்களா, சகோதரர்கள் இருக்கிறாங்களா, இவர்கள்ட்ட ஈமானிய இஸ்லாமிய உணர்வு இருக்குதா இல்லையா, என்னால் புரிய முடியல. ஒரு அம்மா, அது சரி இளவயது பெண்கள் கல்லூரியில் படிக்கிற பெண்கள் தான் அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மா பார்த்தா பேரம்பேத்தி எடுத்திருக்கணும். அது ஒரு கூட்டத்தில் அவரை பார்க்க முடியலையே, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்கிறான். ரமதான்ல ஒரு பையன் சொல்கிறான், நான் நோன்பு வச்சதுக்கு அல்லாஹ் பலனை கொடுத்துட்டான், எங்கள் அண்ணனை பார்த்துட்டேங்கிறான். எங்கள் அண்ணனை பார்த்துட்டேன், என்னுடைய நோன்புக்கான பலன் கிடைத்து விட்டதுங்கிறான். ஒரு ஆள், நான் ஜும்மா தொழுகை விட்டுட்டு வந்தேன், என் தலைவரை பார்த்துட்டேங்கிறான். அப்போ இந்த சமுதாயம் எங்கே போகுது? எனவே தான் நான் ஓட்டுக்கு பேசல, அதுக்காக தான் கடந்த வாரம் நான் அந்த டாப்பிக்கே வரல நான். ஆனால் எங்கே போகுது இந்த சமுதாயம்? நம்ம ஊர்லேயும் இருக்க தானே செய்கிறாங்க. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு, எந்த கட்சியிலையும் இரு. ஆனால் இவர்களை தலைவன் என்று சொல்வதற்கான எந்த தகுதியாவது இருக்குதா? நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு தீனை நாம் கடைபிடிக்க வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு 30 வருஷ காலமாக நாம முஸ்லீம் சமூகம் கல்வியில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு, இன்றைக்கு தீனுடைய போதனை இல்லாமல் பிள்ளைகளை படிக்க வச்சா என்ன ஆகுங்கிறது இதுதான். படிக்க வைக்கணும், காலத்தினுடைய கட்டாயம். ஆனால் அது மார்க்க பின்னணியோடு தான் இருக்கணும், ஒழுக்க பின்னணியோடு தான் இருக்கணும். நீங்க மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்காம நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தீங்கன்னு சொன்னா அது எந்த லட்சணத்தில் கொண்டு போய் விடுங்கிறது தான் இந்த தலைமுறையை பார்க்கிறோம். பெண்களுக்கு நாம முழுசா மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கல. எவ்வளவு பெரிய அவல நிலை! இந்த புர்காவை போட்டுக்கொண்டு எப்படி அவர்களால் இப்படி பேச முடியுது? அப்ப இவங்க சஹாபி பெண்மணிகளுடைய வரலாறு எவ்வளவு தேவை இருக்குது. மக்கால குறைஷிகள் முஸ்லிம்களை கடுமையாக கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த காலம். வெளியில முஸ்லிம்கள் யாரும் தலகாட்ட முடியாது, ஆண்கள் யாரும் கலிமா சொல்ல முடியாது. இந்த நிலையில பல பெண்கள் வீட்டுக்குள்ள முஸ்லிம்கள் ஆயிட்டாங்க. மக்கா குறைஷிகள் எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னப்பா ஒரு பக்கம் ஆண்கள் எல்லாம் கலிமா சொன்னா அடிக்கிறோம், உதைக்கிறோம், இஸ்லாத்தை தடுக்கிறோம், ஆனா பெண்கள் நிறைய முஸ்லிம்களா இருக்கிறாங்களே, இது எப்படி நடந்துச்சு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்கிட்ட வந்து பேசுறது இல்லை, இது எப்படி நடந்தது? அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது, ஒரு அம்மா உம்மு ஷரீக், அந்த பெண்மணி தான் எல்லா பெண்களையும் ரகசியமா சந்தித்து வீடு வீடா போய் பெண்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்தையும் அழைப்பையும் சொல்லி பல பெண்களை அந்த அம்மா முஸ்லீம் ஆக்கிட்டாங்க. அப்போ காஃபிர்கள் எல்லாருமா சேர்ந்து, அந்த அம்மா மக்காவாசி அல்ல, வேற ஊர்க்காரம்மா, மக்கால திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண்மணி. அந்த அம்மா ஒட்டகத்தில் ஏற்றி, வெறும் ஒட்டகத்தில் ஏற்றி அவங்க சொந்த ஊரில் விடலாம் என்று அழைத்து கொண்டு போறாங்க. 3 நாள் பசி பட்டினி, எதுவுமே கொடுக்கல. பசியினால காது கேட்கல, பசியினால கண்ணு திறக்கல. ஒரு இடத்துல வந்து அவர்களெல்லாம் ஓய்வெடுக்க தங்கும் போது இந்த அம்மாவை கீழே இறக்கி விட்டு கட்டி வச்சுட்டு என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஓய்வு எடுக்கிறாங்க. கடுமையான பசி, மௌத்தாகுவோன்னு அந்த அம்மா நினைச்சிட்டாங்க. திடீர்னு கண் திறந்து பார்க்குறாங்க, எங்கிருந்தோ பக்கெட்ல தண்ணி முன்னால வந்து நிற்குது. அந்த அம்மா தண்ணியை குடிக்கிறாங்க, முகத்துல உடம்புல தடவுறாங்க. காஃபிர்கள் எஞ்சிட்டான். எங்கிருந்து உனக்கு தண்ணி கிடைச்சது? நாங்கள் வச்சிருக்கிற தோல் பாத்திரங்களை எல்லாம் அவிழ்த்து தண்ணி எடுத்தியான்னு கேட்டாங்க. என் உடம்பு எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, நான் எங்க அவிழ்க்கிறது? போய் பார்த்தாங்க, ஆமா
தண்ணி என்னங்க அவங்க பாத்திரத்தில் அப்படியே இருக்குது. பிறகு எப்படி இது நடந்தது? அந்த அம்மா சொன்னாங்க, அஸ்கானி ரப்பின், ரப்பு தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்லி. நீ சொல்றது உண்மையா இருந்தா நாங்கள் வணங்கக்கூடிய லாத்து உஸாவோட நீ வணங்குற அல்லாஹ் மேலானவன், எங்க மார்க்கத்தை விட உன் மார்க்கம் சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்படி இருந்தாங்க உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம சமூகத்தினுடைய இன்றைய பெண்கள் யாரை எவ்வளவு மோசமாக இல்லையா மாற்று மதத்திலையும் பேசுறாங்க. அது ரொம்ப கேவலம். அது இங்கே ஜும்மா மேடையில் சொல்லவே முடியாத அளவுக்குள்ள கேவலங்கள்லாம் அரங்கேறியது. ஆனால் நம்ம சமுதாயத்தில் முஸ்லீம் என்ற போர்வையில் இப்போ இதையெல்லாம் பார்த்தா தோணுச்சு, தேவபந்தில் ஒரு பெரியவங்க சொன்னதாக ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் அவங்களை சந்தித்த எமது மாணவர்கள் சில பேர் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருகிற போது, பலவிதமான சட்டங்கள் வருகிற போது மக்கள் பலர் முர்த்தத்தா போவாங்க. அப்படி முர்த்தத்தா போகிறவர்களுடைய எண்ணிக்கையில் 2 மாநிலத்தில் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. நான் அப்போ கொஞ்சம் இது மிகையா தெரியுதுங்க, இது ரொம்ப மிகையா தெரியுதுன்னு நினச்சேன். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தான் நிறைய பெண்கள் ஆண்கள் முர்த்தத்தா போவாங்கன்னு சொல்லி தேவபந்தில் ஒரு பெரியவங்க சொன்னார். எனக்கு அது மிகையா தெரிஞ்சது. ஆனால் இந்த பிரச்சார களத்தில் நம் சமுதாயத்தினுடைய இந்த பெண்கள் பண்ணியதெல்லாம் பார்த்தா இல்லை, இது உண்மைதான் போல் தருது. இது முர்த்தத் ஆவாங்க இவங்க. ஒரு நடிகனுக்காக இவ்வளவு பெரிய தியாகங்கள், அவனை பார்க்க முடியலங்கிற ஏக்கம், கண்ணீர், இதையெல்லாம் பார்த்தா இது நடக்கவும் செய்யலாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படி நடக்க நாம் ஒருபோதும் ஆசைப்படலை. ஆனால் ஒருவேளை அப்படிலாம் சட்டங்கள் வந்தால் நாங்கள் எங்கள் மதத்தை விட்டுறோம், தேவையில்லை எங்களுக்கு என்று இவர்கள் போனாலும் போயிடுவாங்க போல் தருது. அருமையானவர்களே, அப்படியானால் இந்த சமுதாய பெண்களுக்கு நம்ம எல்லாருடைய பொறுப்பும் இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களை, உங்கள் வீட்டில் உள்ள பசங்களை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனம் எந்த அரசியல் கட்சியிலும் இருக்காத, ஓட்டு போடு, யாருக்கோ ஓட்டு போடு, ஏதோ ஒரு மாற்றம் வேணும், அவன் இருக்கிறான், ஓட்டு போடுங்க. நான் அதை பற்றியே பேசலை, இது அதற்கானதும் அல்ல. ஆனால் எந்த ஒரு கட்சியிலும் போய் இருக்கிறது, அந்த கட்சி தலைவனை இப்படியெல்லாம் போற்றுவது, இதுக்கு முன்னால் நம்ம பார்க்கல. இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோமா என்ன? அப்போ இந்த சமுதாயம் முர்த்தத்தாகிறதுக்கு கூட தீனே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே போகிற அளவுக்கு இருக்கிறாங்க இல்லையா? ஹஜ்ரத் உம்மு சுலைம் எவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது தன்னுடைய பிள்ளை அனஸை அழைத்து கொண்டு வருவாங்க. ஒரு ஏழை பெண்மணி, எல்லாரும் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, என் மகனை உங்களுக்கு பணிவுடைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவை மதீனாவுடைய பெரிய செல்வந்தர் நிக்கா செய்வதற்கு விரும்பி உங்களை நிக்கா செய்கிறேன்னு சொல்லுவாங்க. யாரா? உம்மு சுலைம் அவர்களை. அப்போ அந்த அம்மா எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம் என்னங்க, விதவை பெண்ணுக்கு ஒரு நல்ல பணக்கார மாப்பிள்ளை வந்தால் யாராவது தவற விடுவாங்களா? உம்மு சுலைம் விதவையாக இருக்கிறாங்க. அவருடைய கணவர் ஒரு பயணத்தில் போனவர் மொத்தம் போயிட்டார். உம்மு சுலைம் விதவை. யார் நிக்கா செய்ய கேட்டு வர்றாங்க? பெரிய பணக்காரர் அபூ தல்ஹா கேட்டு வர்றாங்க, நான் நிக்கா செய்கிறேன். அப்போ ஒரு முஸ்லீம் ஆகலை. இல்லை, நான் ஒரு முஸ்லீம், நீங்கள் ஒரு காஃபிர், உங்களை நான் கல்யாணம் செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. இதில் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நேரத்தில் சட்டம் வரல. அதாவது ஒரு முஸ்லீம் பெண் காஃபிரையும் கல்யாணம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் வரல. அந்த சட்டம் வர்றது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தான் வருது இல்லையா? கணவன் மனைவி முஸ்லீமாக தான் இருக்கணுங்கிற சட்டம். அந்த அம்மா நினைச்சிருந்தா கல்யாணம் பண்ணினால் கூட மார்க்கத்தில் அப்போ தடை இல்லை. அந்த நேரத்தில் சொல்லுது, இல்லை இல்லை வேண்டாம், நீங்கள் முஸ்லீம் ஆகுங்க, நான் என்ன செய்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு மஹரே தர வேண்டாம் என்று அவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளில் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு அபு உமைர் அப்படின்னு பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பையன்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுவாங்க, விளையாடுவாங்க. அந்த பையன் ஒரு சின்ன குருவி வச்சு விளையாடிட்டு இருப்பான். அந்த குருவியை பெருமானாரும் பார்த்து விளையாடுவாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தால் அந்த பையன் கவலையோடு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பையனை கூப்பிடியா, அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், அபு உமைர் என்ன அந்த பாடும் பறவை என்னப்பாச்சு? எல்லாரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த குருவி இறந்து போச்சு, அவன் கவலையில் இருக்கிறான்னு சொன்னான். அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தின் மீது பாசம். அந்த பையன் உடல்நல சரியில்லாமல் கொஞ்சம் என்னங்க உடல்நல சரியில்லாமல் போயிட்டான். அபூ தல்ஹா எங்கேயோ வெளியூர் போகிறாரு. போன நேரத்தில் இந்த பையனும் மூத்தாயிட்டான். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க குடும்பத்தாரிடம், என் பையன் இறந்ததை என் கணவர் வந்தால் நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது, அது நான் பார்த்துக்கிறேன். மகனை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு நறுமணம் பூசி அப்படியே வச்சிட்றாங்க ஓரத்தில். கணவர் சொல்லி தான் அடக்கணும், யாரும் சொல்லாதீங்க. வீட்டில் பையனை ரெடி பண்ணி வச்சிட்றாங்க.
மாலை நேரத்தில் அபூ தல்ஹா வர்றாரு, நோன்பு வச்சிருக்கிறாரு. வீடுகளில் இருட்டு தானே, அதனால எதுவும் தெரியாது. இரவு நேரத்தில் வர்றாரு, நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, தன்னையும் தயார்படுத்தி கொள்றாங்க. அந்த இரவு முழுக்க மகனை பற்றி பேசல. அவர் கேட்குறாரு, பையன் என்ன செய்யறான்? சொன்னாங்க, ஹதா நஃப்ஸுஹு, அமைதியாக இருக்கிறாரு. அர்ஜு அன்னஹு கதிஸ்தராக, அவர் ஓய்வெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. ஓய்வெடுத்து விட்டார் என்று அந்த அம்மா சொல்றது எந்த அர்த்தத்தில்? உலக கஷ்டத்திலிருந்து ஓய்வெடுத்து கொண்டார். கணவர் நினைச்சுக்கிட்டாரு நிஜமாவே பையன் தூங்கிட்டான் போல் தருதுன்னு சொல்லி. சில நேரங்களில் இரட்டை பொருள்ல பேசலாம், இரட்டை பொருள்ல பேசலாம். அந்த அம்மா சொல்றது ஒரு அர்த்தம், அவர் விளங்குறது ஒரு அர்த்தம். இரவெல்லாம் கணவன் மனைவி மகிழ்ச்சியோடு இருக்கிறான். காலையில் எழுந்ததுமே அவர் ஃபஜ்ருக்கு ரெடி ஆகிறாரு, குளித்து விட்டு கேட்குறாங்க அந்த கணவரிடத்துல, மகன் இறந்த செய்தியை சொல்லணுமே, யாராவது நம்மிடம் இரவலா ஒரு பொருளை கொடுத்தா திரும்ப கேட்டு வரும்போது தடுத்து வைக்கலாமான்னு கேட்குறாங்க. இரவலா நம்மகிட்ட ஒரு ஆள் பொருள் கொடுத்தாரு, உரியவர் கேட்டு வந்தா கொடுக்காம இருக்கலாமான்னு சொல்லி. அது எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் நமக்கு இரவலா பையனை கொடுத்தான் இல்லையா, அந்த பையனை அல்லாவே எடுத்துக்கிட்டான்னு சொன்னான். காலையில் அவருக்கு கோபம், ஏமா இப்படி என் பிள்ளை இறந்து இருக்கிறான், என் மகன் இறந்து இருக்கிறான், என் மகனுடைய ஜனாதா வைத்து ராத்திரியெல்லாம் நான் அவங்க கூட சந்தோஷமா இருந்திருக்கிறேன், கோவப்படுறேன். ஒரு வகையில் பார்த்தா அப்படித்தானே, பிள்ளையினுடைய ஜனாதா இருக்குது, நான் இப்படி உன்னோட வாழ்ந்திருக்க சந்தோஷமா இருந்துட்டேனே. சரி, ஒன்றும் பேசாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. மனைவி செஞ்சதையெல்லாம் சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை உயர்த்தி துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு வலதன் வ மாலன் வ பாரிக் லஹு, யா அல்லாஹ் இவருக்கு குழந்தைகளை கொடு, இவருக்கு செல்வத்தை கொடு, இவருக்கு பரக்கத் செய்யும் துவா செஞ்சாங்க இல்லையா. அந்த துவாவுடைய பரக்கத்து, அந்த இரவு அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க இல்லையா, அப்போ அதுல கரு உண்டாகி அந்த அம்மா இன்னொரு குழந்தைய பிறக்குது. அந்த அபூ மீறி இறந்துட்டார், அடுத்த குழந்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம்கிட்ட சொன்னாங்க, இந்த பையன் பிறந்தா உடனே என்கிட்ட கொண்டு வந்துருமான்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொஞ்சம் 9 மாதம் ஆச்சு, அடுத்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அஜ்வா பேரிச்சம்பழத்தோடு தூக்கிட்டு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாயில பேரிச்சம்பழத்தை மெண்டு அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அன்னைக்கு பிறந்த குழந்தை அந்த பேரிச்சம்பழத்தை நாவை சுழட்டி சுழட்டி சாப்பிடுது. அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிப்புல் அன்சாரி தம்ர், அன்சாரிகளுக்கு விருப்பனாலே பேரிச்சம்பழம் தான். குழந்தைக்கு கூட பேரிச்சம்பழத்தின் மீது விருப்பத்தை பாருங்க. அன்சாரிகளுக்கு பேரிச்சம்பழம் தான் விருப்பமானது, குழந்தை சுழட்டி சுழட்டி சாப்பிடுது. அந்த தம்பதியருக்கு அப்துல்லாங்கிற குழந்தை பிறந்தார் இல்லையா, அவருக்கு அல்லாஹ் 9 ஆண் மக்களை கொடுத்தான். மொத்தம் 16 பிள்ளைங்க. அவருக்கு 16 பிள்ளைங்களை அல்லாஹ் கொடுக்குறான். அதுல 9 பேர் குர்ஆன் ஹாஃபிதுங்க, மரணம் செய்த ஹாஃபிதுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பரக்கத்து. உம்மு சுலைமுடைய வரலாறு முழுக்க போர்க்களத்தில் அவ்வளோ வீரமா நிற்பாங்க அந்த அம்மா. அவ்வளோ பெரிய என்னங்க ஒரு வீர பெண்மணி. அவங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களுடைய சகோதரி உம்மு ஹராம் இருந்தாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஷஹாதா கிடைக்கணும்னு துவா செய்யுங்கன்னாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்க இன்றைக்கு எவ்வளோ மோசமான வார்த்தைகளை ரொம்ப நானும் கட்டுப்படுத்தி பேசுகிறேன். எவ்வளோ கலிசடைகளாக இந்த சமுதாயம் போயிடுச்சு இல்லையா. ஏதோ ஒரு கட்சியை விரும்புகிறோம், ஓட்டு போடுறோம், வந்தால் ஓட்டை போட்டு போகிறோன்னு விட்டு போட்டு ஒரு நடிகனை பார்க்கறதுக்காண்டி காத்து கிடக்கிறதும் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அம்மா தான் கையால் நெய்த ஒரு போர்வையை கொண்டு வந்து கொடுத்தாங்க, சால்வையை கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குது. அந்த அம்மா திரும்பவும் சொல்லுது, யார சொல்லுதா, உங்களுக்காண்டி நானே நெய்தது. வீட்டில் போய் அதை அணிஞ்சிட்டு வந்தாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த சால்வை. ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம் இதை எனக்கு கொடுங்கலேன்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனாங்க, அதை கலட்டினாங்க, வேற ஆடை உடுத்திட்டு அவருக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ எல்லா சஹாபாக்களும் திட்டினாங்க, எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி அதை போட்டாங்க. யாராவது கேட்டால் அவங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்கன்னு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நீ போய் அதை கேட்கலாமா? அவர் சொன்னார், இதை நான் உடுத்த கேட்கல, இதில் நான் கஃபன் செய்யணும்னு கேட்டேன். இன்னைக்கு அந்த நடிகனுடைய சட்டை கிடைச்சா கஃபன் செய்யணும்னு விரும்புவாங்க போல் தெரியும். அல்லாஹ் பாதுகாக்க. நான் மிகைப்படுத்தலை, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் பட்ட அந்த ஆடையில் நான் கஃபன் செய்யப்படணும் அதுக்காக நான் கேட்டேனே தவிர நான் இந்த ஆடையை உடுத்தணும்னு கேட்கல. எனக்கும் தெரியும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையில தான் கஃபன் ஆகணும் விரும்பினாங்களே. இன்றைய நம்ம சமுதாயத்தினுடைய இளைய தலைமுறையினுடைய இந்த கேடுகட்ட நிலையை பாருங்க. யாரை நீங்க இந்த அளவுக்கு விரும்புறீங்களோ என்ன அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன, அவனுக்கு என்ன ஏதாவது சமுதாய அக்கறை இருக்குதா, ஏதாவது ஏழை எளிய மக்கள் மீது கருணை இருக்குதா, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ரோட்ல வந்து நிக்கிறாளா, ஏதாவது ஒரு அம்சம் இருந்தா கூட பரவாயில்லை. ஒரு நியாயப்படுத்துவதற்கு உலக ரீதியான ஒரு காரணம் இருந்தா பரவாயில்லை. திரைக்கு பின்னால்
அசிங்கங்களை அரங்கேற்றக்கூடிய ஒரு நபரை போய் இந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களே, அப்போ உங்க கல்புல கடுகளவு ஈமான் இருந்தா இது நடக்குமான்னு யோசிப்பாரு. அருமையானவர்களே, அதான் நான் திரும்ப சொல்றேன், இது அரசியல் அல்ல இது. அதனால தேர்தல் முடிந்து நான் பேசுறேன். ஏன்னா இதை போன வாரம் பேசினா ஆலிம்கள் பேசுறதுக்கே இப்பெல்லாம் பதில் போடுறாங்க. ஆலிம்கள் சொல்லியிருக்கிறாங்களே, நம்ம அமைதியா இருப்போங்கிற அச்சம் கூட இன்னைக்கு இல்லை. ஆலிம்களை விமர்சித்தீங்க, உங்களுடைய மரண நேரம் கெட்ட நேரம் ஆயிடும். ஞாபகம், உலமாக்களை விமர்சித்தவனுக்கு நல்ல மௌத்து கிடைக்காது. ஒரு ஆலிம் பேசியிருக்கிறார், சரி, அவர் ஒரு அரசியலை பேசினாரு, உனக்கு ஓட்டு போட பிரியும் இல்லையா, நீ வேற கட்சிக்கு ஓட்டு போடு. ஆனா அவருக்கு பதில் போடுறாரு ஒருத்தர், அவளை நெஞ்ச நிமிர்த்து கொண்டு போடுறாரு. எனக்கு அனுப்புனாங்க தோழர்கள், அதை கேட்டு நான் சொல்றேன். பாருங்க சமுதாயம் எங்க வந்துருச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஒருத்த மீது உள்ள பாசத்துல நேசத்துல ஒரு ஆலிமை விமர்சிக்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய இளைய தலைமுறை வந்துடுச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கேவலம். அருமையானவ எல்லாம் விளம்பரம் தாங்க. எல்லாம் நான் அறியப்படணும், நான் சொல்ற கருத்து எப்படினாலும் பரவாயில்லை. ஒரு காலத்துல அறியப்படக்கூடாது என்று உலமாக்கள் நினைச்சாங்க, அறியப்படக்கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. தங்களுக்கு ஏதாவது நடந்தா, ஒரு இமாம் இருந்தாங்க, அவங்களுடைய கண் பார்வை போயிடுச்சு. இப்ப சொன்னாங்க, நான் ரொம்ப பேசிட்டேனோ, அபுல் ஹசன் அல் கத்தான் என்று அவங்களுடைய பேரு. கண் பார்வை பாதிக்கப்பட்டான், ரொம்ப பேசிட்டேனோ, அல்லாஹ் அதனால என்ன சோதிச்சுட்டானோ. அவங்க என்ன பேசியிருப்பாங்க? சத்தியத்தை, குர்ஆன் ஹதீஸ பேசியிருப்பாங்க. அதை கூட சொல்றாரு, நான் ரொம்ப பேசிட்டதுனால அல்லாஹ் என் கண்ணை எடுத்துட்டானோன்னு சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு நடிகனை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, அதுக்காக இந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களே, அப்போ உங்களுக்கு சோதனைகள் எப்படி வராம இருக்கும்? அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு வேண்டும். நம்முடைய மரணம்னு ஒன்று இருக்குதா இல்லையா? அப்போ சஹாபாக்குடைய மரணம்லாம் எப்படி இருந்துச்சு, நபிஸல்லாஹு எப்படி சொன்னாங்க அவங்கள பத்தின்னு யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்ல இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி மதீனால, அவர் பேர் முஆவியா இப்னு முஆவியா அல் முஸனி, அவர் வஃபாத் ஆயிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனால இந்த தோழர் இறந்துட்டாரு, முஆவியா இப்னு முஆவியா இறந்துட்டார். நீங்க விரும்புனீங்கன்னா நான் உங்களுக்கு மதீனாவை காட்டுறேன், அவருக்கு ஜனாசா தொழுவிக்கிறீங்களான்னு கேட்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காட்டுங்கிறான். ஜிப்ரீல் தன்னுடைய ரெக்கைகளில் ஒன்றால் அப்படி அடிக்கிறாரு தரையில. ஜிப்ரீல் அடிச்சா பூமி சுருங்கிரும். மதீனா அப்படியே தபூக்கு வருது. அந்த சஹாபி முன்னால் இருக்கிறாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட சொன்னாங்க, வாங்க எல்லாரும் அவருக்காண்டி தொழு வைப்போம், எல்லாரும் அவருக்காக தொழு வைப்போம். இங்க இறந்தது மதீனால, தொழுகை நடக்கிறது தபூக்குல. ஜிப்ரீல் அடித்ததும் பூமி சுருங்குது, மதீனா முன்னால தெரியுது, அவருடைய ஜனாசா இருக்குது, தொழுகை நடத்துறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளோ பெரிய அந்தஸ்து இவருக்கு எப்படிங்க கிடைச்சது? ஜிப்ரீல் சொல்றாரு, உங்களுக்கு பூமி அடிக்கிறாரு, மதீனா உங்க பக்கத்துல வருது, அவருக்காண்டி தொழுகை நடத்துறீங்களேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, என்ன காரணம் இவளுக்கு எவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க, அவர் குல் ஹுவல்லாஹ் சூராவை ரொம்ப நேசிப்பார், குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருப்பார், நடந்தாலும் ஓதுவார், படுத்தாலும் ஓதுவார், உட்கார்ந்தாலும் ஓதுவார் இல்லையா? அதனால இந்த சிறப்பு. அருமையானவர்களே, இது எப்படிப்பட்ட மரணம்? நீங்க யாருக்காக வக்காலத்து வாங்குறீங்க? யாருக்காக உங்க மூச்சுக்களையும் உங்க பேச்சுக்களையும் உங்க கால நேரங்களையும் யாருக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுடைய மரணம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க வேண்டாம்? நம்முடைய மரணத்தை பத்தி அச்ச வேண்டாம். ஒரு சஹாபி இறந்தாங்க, தல்ஹத் இப்னு பராங்கிற சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு முன்னால அழகான துவா செய்றாங்க, அல்லாஹும்ம அல்கி தல்ஹா யல்ஹகு இலைக் வ தல்ஹகு இலைக். யா அல்லாஹ், இந்த தல்ஹா இறந்து போயிட்டார், அவர் உன்னை சந்திக்கிற போது அவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும், நீ அவரை பார்த்து சிரிக்க வேண்டும். இதுவெல்லாம் ஒரு மூமினுடைய கடைசி நேர ஆசைகளும் கடைசி நேர விருப்பங்களும் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். ஆக இப்படிதான் நம்ம வாழ்க்கை. இளைய தலைமுறைக்கு இந்த தியாகங்கள், ஒரு போருக்கு அனுப்புறாங்க, மூத்தா போருக்கு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடக்கிறது. அனுப்பும் போதே சொல்றாங்க, இதற்கு தளபதி இன்னார் இல்லையா, இன்னார் தளபதியா இருப்பார், அவர் இறந்தா இன்னார், அவர் இறந்தா இன்னார். 3 பேரை சொல்றாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், 3வது சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. இவர் இறந்தா இவர், இவர் இறந்தா இவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது தெரிஞ்சே போறாங்க, தீனுக்காக அர்ப்பணிக்க போறாங்க. அப்ப நம்முடைய இந்த தலைமுறை யோசித்து பார்க்கணும், நம்ம ரொம்ப தவறான வழிகேட்டு பாதையில் இருக்கிறோம். விளம்பரம், எல்லாவற்றிலும் விளம்பரம். சஹாபாக்கள், இந்த துன்யா முன்னோர்கள் எல்லாம் இந்த தீனுக்காக செய்கிற அந்த சேவைகள் கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சான். காலித் பின் வலீத் எத்தனை போர்கள் அவருக்கு தான் வெற்றி, அவருக்கு தான் வெற்றி. உமர்தானவங்க
கொஞ்சம் எல்லாத்தையுமே தர்பியை செய்வாங்க. எல்லாத்துலேயுமே அவருக்கே வெற்றி வெற்றின்னா அவருக்கு ஒரு பெருமை வந்துடக்கூடாது. ஒரு போருக்கு அவரை தளபதியாக்கி அனுப்பின பிறகு அவரை பொறுப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. தளபதியாக யாரை போடுறாங்க? அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் அவர்களை போடுறாங்க. ஹாலித் பின் வலீத் அவருடைய இஹ்லாஸை பாருங்க. அமீருல் மோமினின் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டாலும் இன்னைக்கா இருந்தா ஒரு ஆளை அமீராக்கி ஒரு ஆளை நிதாம்பா பொறுப்புன்னு ஆக்கி, அமீர்னா தளபதினு அர்த்தம். இன்னைக்கு யாரை தளபதின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அமீர்னா என்ன? தளபதி இல்லையா? இன்னைக்கு யாரை சொல்றான்? தகுதி இருக்குதா? தளபதிங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. நான் கூச்சம் இல்லாம போய் சொல்றீங்களே, அல்லாஹ்வுடைய பயம் வேண்டாம்? இந்த நாவுக்கு அழிவு வந்துடாது? இந்த நாவு எவ்வளோ பெரிய இழிவுகளை சந்திக்கும். என்ன வார்த்தை யாருக்கு? நான் சொல்றது எந்த கட்சி தலைவனுக்கும் சொல்லாதீங்க. நான் மறுபடியும் சொல்றது அதான். இதுக்காக வேற யாருக்கும் சொல்லலாம். இன்னைக்கு மற்ற கட்சிக்காரன் சொல்றதெல்லாம் கூட காசுக்கு தான் சொல்லுவான், உளப்பூர்வமாலாம் சொல்றது இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த தலைமுறை சொல்லுது. இப்போ ஹாலித் பின் வலீத் நீக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அப்படி நடந்தா என்ன? தான் பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டதுக்கான அவர்கிட்ட சண்டை போடுவான். ஹாலித் பின் வலீத் இஹ்லாஸானவர் தான். அபு உபைதாவுக்கு கீழே நின்று போராடினாங்க. ஏன்னா அவங்க விளம்பரத்தை விரும்பவே மாட்டாங்க. தான் யாருன்னு தெரியணும், தான் யாரும் காட்டப்படணும் அப்படிங்கிறத ஒரு நாளும் கூட அவர்கள் விரும்ப மாட்டாங்க. அருமையானவர்களே, இதுதான் நமது முன்னோர்களுடைய வாழ்க்கை. எந்நேரமும் இன்னைக்கு இந்த பெண்கள் எவ்வளவு தூரம் இந்த ஃபோனில் கெட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலை ஃபஜ்ர் தொழுது விட்டு மனைவி ஜுவைரியாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாங்க. அந்த அம்மா பகல்லையும் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கு, திக்ர் செஞ்சுட்டு இருக்குது. பாருங்க அந்த அம்மாவுடைய நேரத்தை பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லது, காலையிலிருந்து இவ்வளோ நேரம் திக்ரில் இருக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனாலும் நான் ஒரு திக்ரை சொல்கிறேன், அதை ஒரு தடவை வாயில சொன்னாலே பல லட்சம் தடவை சொன்ன மாதிரி அந்த ஹதீஸ் பலவிதமாக வருது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அதத ஹல்கிக் வ ஸினத அர்ஷிக் வ மிதாத கலிமாத்திக, நிறைய ரிவாயத்துகள் வருது. நானே பல தடவை சொல்லியிருக்கிறேன். இப்படி ஓதுமாங்கிறாங்க. அப்போ ஃபஜ்ர் தொழுதுட்டு வரும்போதும் திக்ரில் இருக்கிறாங்க, வெளியே போகும்போதும் திக்ரில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன, நம்ம வெளியே போகும்போதும் பார்த்தா அம்மா என்ன பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் வெளியே போயிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு திரும்பி வருவாங்க, அந்த அம்மா அதில் தான் உட்காந்துரும். அந்த முசீபத்தை தான் என்னங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட காலம். குர்ஆனோ திலாவத்தோ திக்ரோ இல்லாமல் எல்லா நேரங்களும் இந்த முசீபத்தில் வீழ்ந்து கிடக்கிற ஒரு தலைமுறையை நாம் பார்க்குறோம். எனவே இந்த தலைமுறையை திருத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த இளைஞர்கள், பெண்கள், நான் மீண்டும் சொல்கிறேன், நான் அரசியலுக்காக இதை நான் பேசலை, உங்களுடைய ஈமானுக்காக நான் பேசுகிறேன். இவ்வளோ பெரிய வழிகேடு உங்களுடைய துனியாவுக்கும் ஆபத்து. உங்களுடைய துனியாவை அதை சீரமைக்கணும், அதுவும் கிடையாது, அதுவும் போயிடும் உங்களுக்கு. ஹஸரத் துன்யா வல் ஆஹிரா, மறுமையும் போயிடும், ஆகிரத்தும் போயிடும். அதனால இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனத்தை உலகத்தில் யார் மீதும் காட்டாதீங்க. யார் மீதுமே, ஒரு குறிப்பிட்ட நபருன்னு கிடையாது, அவன் அல்லாத வேற ஒருத்தனை நீங்க நேசித்தாலும் அதைத்தான் நாம சொல்லுவோம். இந்த உலகத்தில் யார் மீதும் அப்படிப்பட்ட பாசமோ அப்படிப்பட்ட நேசமோ வேண்டாம். இந்த போன்கள் ஒரு தேவைக்கு தான், பேசுவதற்கு, அவசியத்திற்கு தான். இதுல பெண்கள் ரீல்ஸுகள் மூலமா பதிவுகளை போடுறதும் எந்நேரமும் அதிலே இருக்கணும். அப்போ வெக்க உணர்வு அறவே இல்லாமல் ஆகிப்போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த, வெக்கம் இல்லையேல் நீ எதையும் செய்துகொன்னு சொன்னாங்க. வெக்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. அழகே என்னதான் மனுஷனுக்கு, வெக்க உணர்வு தான். இன்றைய தலைமுறை பெண்கள்கிட்ட அந்த வெக்க உணர்வு இல்லாததுனால், அருமையானவர்களே, தீனுக்காக நம்ம எதை இழந்தாலும் பெருமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் உஸ்மான் இப்னு மத்ஊன் என்று ஒரு தோழர் இருந்தாங்க. அவர் வரலாறை சொன்னால் அவ்வளோ அழகான வரல. உஸ்மான் இப்னு மத்ஊன் மக்கால 14வது நபராக முஸ்லீமானார். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இன்றைய தலைமுறைக்கு சஹாபாக்களில் யார் எத்தனாவது நபராக முஸ்லீமானாங்க, சொர்க்கத்தை கொண்டு எத்தனை பேர் சுப செய்தி சொல்லப்பட்டாங்க, சஹாபாக்களுடைய சிறப்புனுடைய வரிசை முறை என்ன, இந்த விடுமுறை காலத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க தான் நம்முடைய தளபதிகள். இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கல, அவன் யாரையோ தளபதின்னு சொல்லிட்டு தான் நிற்பான். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உஸ்மான் இப்னு மத்ஊன் 14வது நபராக முஸ்லீமானார். முஸ்லீம்கள் மக்கால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம். அந்த நேரத்தில் ஒரு காஃபிர்கள் ஒருத்தர் வலீத் இப்னு உர்வா உஸ்மான் இப்னு மத்ஊனுக்கு அடைக்கலம் கொடுப்பார். அதனால அவருடைய பாதுகாப்பில் இவருக்கு ஆபத்து இல்லாமல் ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் யோசிச்சாரு, என் சகோதரர்கள்லாம் அடி உத வாங்குறாங்க, நான் ஒரு காஃபிருடைய பாதுகாப்பில் இருப்பதா,
அவர்கிட்ட போய் சொன்னார், இது நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்தீங்க, போதும், இனிமேல் உங்களுடைய பாதுகாப்பு வேண்டான்னு சொல்லிட்டார். இப்படி சொல்லி கொஞ்ச நாள் ஆகுது. ஒரு மக்கால கவிஞர் இருந்தார், லபீதுன்னு ஒரு கவிஞர். லபீத் என்று ஒரு கவிஞர் இருந்தார், நல்ல கவிதைகளும் படிப்பார். மக்கால எல்லாரும் இருக்கிற ஒரு சபையில் லபீத் ஒரு கவிதை படிக்கிறாரு. அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்திலு, அல்லாவை தவிர எல்லாமே அழியக்கூடியவை அப்படின்னு படிக்கிறார். உஸ்மான் இப்னு மத்ஊன் சொன்னாங்க, சதக்த, இது உண்மைதான், அல்லாவை தவிர. இத்தனைக்கும் அந்த கவிதையை படிக்கிறவர் அப்போ முஸ்லீம் இல்லை. அல்லாவை தவிர எல்லாமே அழியக்கூடியவை அப்படின்னு சொன்ன போது உஸ்மான் இப்னு மத்ஊன் அங்கே இருக்கிறாங்க, சதக்த, உண்மைதான் சொன்னீருன்னு சொல்லி. அடுத்த அடி அந்த ஆள் படிச்சாரு, ஒக்குல்லு நஈமின் லா மஹாலத ஜாயிலுன், இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம், இந்த இன்பங்கள் எல்லாம் அழியக்கூடியவைன்னார். இன்பம் பூரா அழியும்னார். இன்பம் பூரா அழியும் சொன்ன போது உஸ்மான் இப்னு மத்ஊன் சொன்னாங்க, கதப்த, எல்லா இன்பமும் அழியாது, இந்த உலகத்து இன்பம் தான் அழியும், சொர்க்கத்து இன்பம் அழியாதுன்னார். சொர்க்கத்துடைய இன்பம் அழியாதுன்னு சொல்லி அந்த கவிஞனுக்கோ கோபம். இந்த சபையில் எனக்கு பதில் சொல்ற அளவுக்கு இந்த ஆள் யார் தைரியம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி குறைஷிகள் எல்லாம் உஸ்மான் இப்னு மத்ஊனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. ஒரு ஆள் உஸ்மானுடைய கண்ணை குத்தி ஒரு கண்ணை சேதப்படுத்திட்டார். அந்த சபையில் உஸ்மான் இப்னு மத்ஊனுக்கு முன்னால் ஒருத்தர் பாதுகாப்பு கொடுத்தார் இல்லையா, வலியுது. அவர் சொல்றாரு, என் பாதுகாப்புல இருந்து இல்லை, அப்படி இருந்திருந்தா இந்த கண்ணு உனக்கு போயிருக்காதுன்னு சொல்லி. அப்போ உஸ்மான் இப்னு மத்ஊன் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் மீது ஆணையாக, என்னுடைய இன்னொரு கண்ணும் இதுபோல் அல்லாஹ்வுக்காக தாக்கப்படுவதை விரும்புகிறது. ஒரு கண் அல்லாஹ்வுக்காண்டி தாக்கப்பட்டுடுச்சு, என்னுடைய இன்னொரு கண்ணும் அல்லாஹ்வுக்காக தாக்கப்படுவதை விரும்புகிறதுன்னு சொன்னான். இன்னைக்கு கூட்டத்தில் இறந்து அவனை பார்க்கறதுக்காண்டி செத்து போவதை விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லு. என் கணவன் செத்தாலும் பரவாயில்லை, என் புள்ள செத்தாலும் பரவாயில்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு பெரிய கேவல நிலை. அவர் சொல்றார், அல்லாஹ்வுக்காக என்னுடைய இன்னொரு கண் போகட்டும், அதை தான் நான் விரும்புகிறேன். உன் பாதுகாப்புலாம் தேவையில்லைப்பா, ஒரு கண் போச்சா இன்னொரு கண்ணுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த தீனுக்காக எதையும் சஹாபாக்கள் இழக்க தயாராக இருந்தாங்க. அதைத்தான் அவர்கள் பெருமையாக கருதினாங்க. அவர் மதீனா வந்து சில ஆண்டுகளில் மூத்தானார். ஜன்னத்துல் பகீல அடக்கப்பட்ட முதல் சஹாபி அவர் தான். முஹாஜிர்களில் தெரிந்த வரலாறுகள் தெரியணும். முதலாக பகீ கபரஸ்தானில் ஹஜ்ஜுக்கு போகிறோம், எத்தனை பேர் வரலாறுகளை தெரிந்து போகிறோம். முதல்ல பகீல அடக்கப்பட்டவர் அவர் தான். அவர் இறந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மூடி இருக்குது வந்தாங்க. அவருடைய மூடி இருக்கிற துணியை விலக்கி அவருடைய நெத்தியில முத்தமிட்டாங்க. சொன்னாங்க, தூபா லக யா உஸ்மான், உஸ்மான் இப்னு மத்ஊனே உமக்கு வாழ்த்துக்கள். லம் தல்பஸ்க துன்யா வலம் தல்பஸஹா, இந்த உலகம் உம்மை அண்டல்ல, நீர் உலகத்தை அண்டல்ல. துன்யாவை நீர் நெருங்கல்ல, உம்மை துன்யா நெருங்கல்லன்னு சொன்னாங்க. கபூர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய கபூர்ல தானே இறங்கினாங்க. தன்னுடைய கையால் அவருடைய உடலை வாங்கி கபர்ல வச்சாங்க. சொல்லப்படுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொத்தமே 5 பேர் கபர்ல தான் இறங்கி இருக்கிறாங்க. அதுல உஸ்மான் இப்னு மத்ஊனும் ஒருவர். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பெருமை. அருமையானவர்களே, நல்லோர்களை நேசித்து பழகுங்க. சாலிஹின்களுடைய வரலாறுகளை சொல்லுங்க. சஹாபா பெருமக்கள், உம்மத்துடைய நல்லவர்களுடைய வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய நேசத்தை கற்றுக் கொடுங்கள். இல்லைன்னு சொன்னா இப்படித்தான் பாதிகளை நேசித்து நரகவாசிகளாக ஆயிடுவாங்க. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும். எனவே சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையை பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. யாராவது இறந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு சஹாபி இறந்துட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கத்தில் வந்து சொல்றாங்க, இன் குன்த அவ்வாஹன் தல்லா அல்லில் குர்ஆன், நீ ரொம்ப அழக்கூடிய ஆளா இருந்தப்பா, அல்லாஹ்வுடைய பயத்தில் நீ ரொம்ப குர்ஆன் ஓதக்கூடிய ஆளா இருந்த அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அவர்களை யாராவது இருந்தால் அப்படி நாம சொல்ல முடியுமா? அப்போ இந்த செல்போன் முசீபத்துகள் எவ்வளவு தூரம் இந்த உம்மத்தை கொண்டு போயிடுச்சு. நான் யாரையும் குத்தி காட்டல. எத்தனை பேர் பாருங்க, வாலிபர்கள் இறக்கும் போதும் தன்னுடைய இறப்பையும் செல்ஃபி மூலமா பதிவு பண்ணிட்டு போறான். அவனுடைய இறப்பையும் இதன் மூலமா பதிவு பண்ணிட்டு தான் போறான். அந்த கடைசி நொடி வரைக்கும் பாவத்தில் மூழ்கி இருக்குது. இன்னைக்கு யாராவது இருந்தா இப்படி சொல்ல முடியுமா? நீ அல்லாஹ்வுடைய பயத்துல ரொம்ப அழுத ஆளப்பா, குர்ஆனை அதிகமாக ஓதி ஆளப்பான்னு சொல்ல முடியுமா? எனவே இந்த இளைய தலைமுறையை, குறிப்பாக இந்த பெண்களை மார்க்க அடிப்படையில் நாம் உருவாக்க தவறிட்டோம்னு சொன்னால் இவர்கள் எந்த நிலைக்கும் போவார்கள் என்பதைத்தான் இன்றைய சமூக நிகழ்வுகள் காட்டுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சீரழிவிலிருந்து இந்த இளைய தலைமுறையை, குறிப்பாக நம் சமுதாயத்து பெண்களை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.